மத்திய அரசு சட்டப்பிரிவையே சட்டவிரோதமா செயல்படுத்துது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மத்திய அரசின் ஒரு இணையதள போர்ட்டல்ல சேரலனா ஊழியர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு மத்திய அரசு மேல குற்றம் சாட்டுறாரு எலன் மஸ்க். அது மட்டும் இல்லாம இந்திய தண்டனை சட்டப்பிரிவின்படி கடும் நடவடிக்கைகள் அந்த நிறுவனத்து மேல எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த 79 பிரிவு மேற்கோள் காட்டுது. இதை பயன்படுத்தி, அதுவும் தவறாக பயன்படுத்தி எக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் சிலர் அதுல சேராததுனால அவங்களுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தல்களும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கும் அரசு தரப்புல இருந்து இருக்கு. சட்டத்தை தவறா பயன்படுத்தி அரசு தங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக இந்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மேல எலன் மஸ்க் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. தங்களது ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனுல குறிப்பிட்டிருக்காரு. மத்திய அரசு சட்டப்பிரிவையே சட்டவிரோதமா செயல்படுத்துது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மத்திய அரசின் ஒரு இணையதள போர்ட்டல்ல சேரலனா ஊழியர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு மத்திய அரசு மேல குற்றம் சாட்டுறாரு எலன் மஸ்க். அப்படி என்னதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ செய்தி சொல்லட்டுமா. பிரபலமான சமூக ஊடக நிறுவனமான எக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரான எலன் மஸ்க் இந்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்து மேல குற்றம் சாட்டி அதற்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்றாரு. அதுல மத்திய அரசு சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்பட்டு தணிக்கை நடவடிக்கைகளை எடுக்குது. அது மட்டும் இல்லாம ஊழியர்களுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாரு. அதாவது 2000ஆம் ஆண்டின் தகவல் தொழில்நுட்ப சட்டம் அதன் பிரிவு 79 தவறாக பயன்படுத்தி மத்திய அரசு தணிக்கை நடவடிக்கை எடுக்குது, சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை நீக்க சொல்லி வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி எக்ஸ் நிறுவனம் சார்பா மத்திய அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தணிக்கை தொடர்பான சட்டவிரோதமான ஒரு அணுகலுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது. இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா, கடந்த மார்ச் 17ஆம் தேதி கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல எக்ஸ் நிறுவனம் சார்பா ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. 2000ஆம் ஆண்டின் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 79 பிரிவை தவறாக பயன்படுத்தி பல அரசு துறைகளும் நிறுவனங்களும் எக்ஸ் தளம் போன்ற சமூக ஊடகங்கள்ல பதிவேற்றம் செய்யக்கூடிய பதிவுகளை நீக்கணும்னு சொல்லி அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69 கீழ் ஏ அப்படிங்கிற பிரிவோட நடைமுறை சாத்திய கூறுகளை தவிர்க்கிற விதமா இருக்கு. அதோட அதுல இருக்கிற பாதுகாப்பு தன்மைகளை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில இந்த சட்டப்பிரிவை அரசு நிறுவனங்கள் பயன்படுத்துது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை 2015ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தீர்ப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதாவது அந்த 2015ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்துல அப்படி என்ன தீர்ப்பு வந்ததுன்னா, நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவோ அல்லது தகவல் தொழில்நுட்ப பிரிவு 69 கீழ் ஏ அப்படிங்கிற இந்த 2 முறையில மட்டும்தான் சட்டவிரோதமா முறையா சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய உள்ளீடுகள், அதாவது பதிவுகளை நீக்க முடியும், அதுவும் சட்டப்பூர்வமான வழியில மட்டும்தான் நீக்க முடியும் அப்படிங்கிறது அந்த தீர்ப்பு. 69 கீழ் ஏல சமூக வலைதள பதிவுகளை தணிக்கை செய்யும் போது அது அதிகாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசு 79 பிரிவை இதற்கு பயன்படுத்தி தவறாக அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுத்து இது போன்ற சமூக வலைதள பதிவுகளை நீக்க சொல்லி அறிவுறுத்துறதுக்காக வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ் நிறுவனம் சார்பா குற்றம் சாட்டப்படுது. இப்போ மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூற்றுப்படி எது மாதிரியான அழுத்தங்கள் இந்த தணிக்கை தொடர்பா சமூக வலைதள ஊடகங்களுக்கு வருதுன்னா, பிரிவு 79 படி, அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவு 79 படி நீதிமன்ற உத்தரவோ அல்லது அரசு தரப்பிலிருந்து உத்தரவிடப்பட்டாலோ சட்டவிரோதமான பதிவுகளை உடனே அந்த சமூக ஊடகங்கள்ல இருந்து நீக்கிடணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. ஒருவேளை அந்த குறிப்பிடப்பட்ட பதிவுகள் 36 மணி நேரத்துக்குள்ள அந்த ஊடக பக்கத்திலிருந்து நீக்கப்படலனா அந்த சமூக ஊடகமே பாதுகாப்பற்ற தன்மையுடையதுன்னு அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்திய தண்டனை சட்டப்பிரிவின்படி கடும் நடவடிக்கைகள் அந்த நிறுவனத்து மேல எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த 79 பிரிவு மேற்கோள் காட்டுது. இதை பயன்படுத்தி, அதுவும் தவறாக பயன்படுத்தி அரசு நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் கிட்டேயே அதிகாரம் கொடுத்து ஒரு அமைச்சகத்துடைய அதிகாரத்தை இந்த அதிகாரிகள் மூலமா செயல்படுத்திக்குது அரசு. எலன் மஸ்க் தரப்புல குற்றம் சாட்டப்படுது. இந்த வழக்கின் விசாரணையின் போது சஹ்யோக் போர்ட்டல், அதாவது இந்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு படி
சஹ்யோக் போர்ட்டல் அப்படின்னு ஒரு இணையதள போர்ட்டல் இருக்கு. அதுல இந்த தணிக்கை நடவடிக்கை சம்பந்தமா சில ஊழியர்களை சேர சொல்றாங்க. ஆனா எக்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் சிலர் அதுல சேராததுனால அவங்களுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தல்களும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கும் அரசு தரப்புல இருந்து இருக்கு. அதனால தங்களோட ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படணும் மத்திய அரசு கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல குறிப்பிடுறாங்க. இந்தியாவோட ஆன்லைன் தணிக்கை தொடர்பான இந்த மோதல் எக்ஸ் நிறுவனத்து கூட இப்ப நடக்கிறது இல்ல, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு முறை நடந்திருக்கு. 2022ஆம் ஆண்டுலயும் இதே போல ஒரு வழக்கு எதிர்கொண்டுச்சு மத்திய அரசு. இப்போ எக்ஸ் தளமாக சொல்லப்படும் நிறுவனம் அப்போ ட்விட்டர்னு அறியப்பட்டுச்சு. அந்த சமயத்துல இதே போல ஒரு பதிவை நீக்க சொல்லி ஒரு தணிக்கை நடவடிக்கை எடுக்கும்போது மத்திய அரசுக்கு எதிராக எலன் மஸ்க் குற்றம் சாட்டி ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஒரு அரசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விட அதிக அளவு அதிகாரத்தை பயன்படுத்தி கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக சொல்லி குற்றம் சாட்டி அப்போ அந்த வழக்கு இருந்தது. இருந்தாலும் 2013ஆம் ஆண்டுல இந்த வழக்கு விசாரணைக்குன்னு வரும்போது இந்த சமூக ஊடக நிறுவனம், அதாவது ட்விட்டர் என்று சொல்லப்பட்ட இந்த நிறுவனம் அரசாங்க உத்தரவுகளை பின்பற்றாமல் நீதிமன்றத்தை அணுகியிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மேற்கோள் காட்டி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. ஆனா இப்போ அதே போல ஒரு தணிக்கை நடவடிக்கையை சட்டத்தை தவறா பயன்படுத்தி அரசு தங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக இந்த வழக்குல குற்றம் சாட்டி இருக்கு எக்ஸ் நிறுவனம். ஒரு சமூக வலைதள நிறுவனம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு தன்மை உடையதுன்னு சொல்லப்படுதோ அதுதான் அதுக்கு ரொம்ப முக்கியமான அம்சமா இருக்கும். ஆனா தாங்கள் குறிப்பிட்ட சில பதிவுகளை 36 மணி நேரத்துக்குள்ள நீக்கலனா அந்த பதிவுக்கான தணிக்கை நடவடிக்கையா அந்த வலைதள பக்கத்தையே பாதுகாப்பற்றதாக அறிவிக்க நேரிடும் அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து இப்படி ஒரு நெருக்கடியில தன்னுடைய நிறுவனத்தையும் அதனோட ஊழியர்களையும் அரசு வச்சிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு சட்டத்தை தவறாக அரசு பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. பிரிவு 79 கீழ் 3B பிரிவை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மட்டும் இல்ல, மத்திய மாநில அமைச்சகங்கள், மாநில அரசுகள், மாநில காவல்துறை துணைத் தலைவர்கள் மற்றும் பல ஆயிரக்கணக்கான உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட சமூக வலைதளத்திலிருந்து சில பதிவுகளை நீக்கலாம் அப்படின்னு தடை விதிக்கிறதுக்கான அதிகாரத்தை தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கொடுத்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப துறையாக சொல்லப்படும் மெய்டியின் இந்த ஒரு அதிகார பகிர்வுனால உள்துறை அமைச்சகம், நிதி அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம் மற்றும் எண்ணற்ற மாநில அரசு நிறுவனங்களும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு 79 பயன்படுத்தி சில பதிவுகளை தடுப்பதற்கான முடக்குவதற்கான நடவடிக்கைகள்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை, அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. பிரிவு 69 கீழ் ஏ அந்த பிரிவு படி செயல்படுத்த முடியாத இந்த தணிக்கை நடவடிக்கைகளை 79 தவறா பயன்படுத்தி அரசு செயல்படுத்திக்குது. சில பதிவுகளை உள்ளிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நெருக்கடியை வந்து அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த மெய்டி, அதாவது மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் அறிவுறுத்தல் பேர்ல உள்துறை அமைச்சகம் சஹ்யோக் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை உருவாக்கி இருக்கு. இதன் மூலமா தான் 69 கீழ் ஏ அப்படிங்கிற சட்டப்பூர்வமான அந்த தணிக்கை நடவடிக்கைக்கான அந்த பிரிவிலிருந்து மாறுபட்டு 79 பிரிவை தவறாக பயன்படுத்தி உள்துறை அமைச்சகமும் சரி அல்லது உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளும் சரி இந்த தணிக்கை நடவடிக்கைகள், அதாவது சில பதிவுகளை தடுப்பதற்கான உத்தரவுகளை, அறிவிப்புகளை கொடுக்கறதுக்கான அதிகாரம் உடையவர்களா இந்த போர்ட்டல் மூலமாக தான் இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டுது. தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக இந்த 79வது பிரிவு இயற்றப்பட்டு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தற்போது இருக்கிற சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிடும் முறையும் 14 வருடங்களா நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து இந்த 79வது பிரிவை சுட்டிக்காட்டி தணிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல பதிவுகளை நீக்குறாங்க. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக இந்த நடவடிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுவுல எக்ஸ் நிறுவனம் தரப்புல இருந்து குற்றம் சாட்டப்படுது. பாதுகாப்பு கருதி சட்டப்பூர்வமா ஒரு தணிக்கை நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுற 69வது பிரிவை தவிர்த்து மத்திய அரசு parallel content blocking mechanism அப்படின்னு சொல்லப்படும் பதிவுகளை வேகமாக தடுக்கும் முறையை அணுகும். இதன் மூலமா சமூக ஊடகங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதுல குற்றம் சாட்டப்படுது. எலன் மஸ்கின் இந்த மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுக்கு இந்த வழக்கு விசாரணை எப்படி போக போகுது, அரசு இதுக்காக எப்படி பதிலளிக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.